சென்னை திருவள்ளூருக்கு இன்று ரெட் அலர்ட். காலையில் ஆரஞ்சு அலர்ட் என கூறிய நிலையில் தொடர்ந்து மழை பெய்வதால் ரெட் அலர்ட் விடுத்தது வானிலை ஆய்வு மையம். வங்கக்கடலில் கடந்து செல்லாமல் சென்னையை நெருங்கி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வலு குறைந்தாலும் நாளை வரை சென்னையை ஒட்டியே நீடிக்கும். வட தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. அக்டோபரில் 33% மேல் பாதிக்கப்பட்ட 4235 ஹெக்டேர் பயிர்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும். தற்போது ஏற்பட்டுள்ள பயிர் பாதிப்புகள் குறித்து உடனடியாக கணக்கெடுப்பு நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு. சென்னை மாநகராட்சி அவசரகால கட்டுப்பாட்டு மையத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஆய்வு. மழை பாதிப்புகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். பூந்தமல்லி சர்வீஸ் சாலையை சூழ்ந்த மழைநீர். வேலப்பஞ்சாவடி சர்வீஸ் சாலையிலும் மழைநீர் குளம் போல் தேங்கியது. சென்னையில் வெளுத்து வாங்கும் கனமழை. ஈசிஆர் சாலையை கார் பார்க்கிங்காக மாற்றிய மக்கள். வடசென்னையில் விட்டு விட்டு பெய்யும் கனமழை. பெரம்பூர் நெடுஞ்சாலையை ஆக்கிரமித்த மழை நீர். சென்னை போரூரை அடுத்த ஆலப்பாக்கத்தில் குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சோமசுந்தரம். சோமசுந்தரம், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், கனமழை காரணமாக சென்னை மாநகராட்சி மதுரவாயல் தொகுதி 146வது வார்டு ஆலப்பாக்கம் எம்ஜிஆர் நகர் பகுதியில் சுமார் 200 வீடுகளை அதாவது 200 குடியிருப்புகளை மழை வெள்ளமானது சூழ்ந்துள்ளது. சுமார் 3 தெருக்களில் இந்த மழை நீர் தற்போது தேங்கியுள்ள காட்சி நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக அந்த பகுதி கழிவுநீர் கால்வாயில் இருந்து தண்ணீர் வெளியேறி மழை நீருடன் கலந்து தேங்கியுள்ளதால் இந்த தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் அப்பகுதி முழுவதும், அதாவது அந்த பகுதியில் உள்ள வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர முடியாமல் இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி இருந்தனர். மழை நீருடன் கழிவுநீர் கலந்து சாலை முழுவதும் அதன் கருப்பு நிறத்தில் தேங்கிய வெள்ள நீரால் துர்நாற்றம் வீசி வந்தது. இதன் தொடர்பாக அந்த பகுதி மக்கள் மாநகராட்சி நிர்வாகத்திற்கு புகார் அளித்த நிலையில் 146வது வார்டு கவுன்சிலர், அதாவது சண்முகம், அவர் மறைந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த அவருடைய மகன் தினகரன் என்பவர் மாநகராட்சி ஊழியர்களுடன் வந்து பணிகளை மேற்கொண்டார். சில மணி நேரத்திற்குள்ளாகவே வடிகால்வாய் மூடிகள் திறக்கப்பட்டு அடைப்புகள் சீர்படுத்தப்பட்டு அந்த பகுதியில் தேங்கியிருந்த இந்த கழிவுநீருடன் தேங்கியிருந்த மழைநீர் முற்றிலுமாக அகற்றப்பட்டு தற்பொழுது சீராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. அதே போல் சென்னை, அதாவது மாநகராட்சி கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த பகுதிக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல்கள் வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக துணை முதல்வர் இந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து இந்த பகுதிகளை கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. பாலவேல் சக்கரவர்த்தி, விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம். சென்னை கோயம்பேடு மார்க்கெட் பகுதியை மழைநீர் சூழ்ந்தது. சாலையில் 2 அடிக்கு மேல் தேங்கிய தண்ணீரால் அவதி. தொடர் மழையால் சென்னை தீநகர் பசுல்லா சாலையில் தேங்கிய தண்ணீர். கடைகளுக்குள் மழைநீர் புகுந்துள்ளதால் வியாபாரிகள் கவலை. சென்னை அடையாறு பசுமை வழி சாலையில் விழுந்த மரங்கள். போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மரங்களை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். கனமழையால் சென்னை வியாசர்பாடியில் உள்ள சாலையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய நீர். ரயில்வே சுரங்கப்பாதையில் வெள்ளம் சூழ்ந்ததால் இருசக்கர வாகன ஓட்டிகள் அவதி. தொடர் மழை காரணமாக சென்னை பட்டாளம் ஆஞ்சநேயர் கோயிலுக்குள் புகுந்த மழைநீர். தரிசனம் செய்ய முடியாமல் பக்தர்கள் அவதி. தொடர் மழையால் சென்னை சூளை பகுதியில் தேங்கிய மழைநீர். தாழ்வான பகுதிகளில் சூழ்ந்த தண்ணீரால் பொதுமக்கள் அவதி. சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். அரசு கலை அறிவியல் கல்லூரியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவர்கள் தவிப்பு. சென்னை பெரம்பூரில் மழை பாதிப்புகளை ஆய்வு செய்த மேயர் பிரியா. மோட்டார் பம்புகள், நிவாரண முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு பேட்டி. தொடர்ந்து
பெய்யக்கூடிய மழையில் வந்து இந்த தண்ணி எல்லாமே ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரெயின் மூலியமாகவும் கெனால் பகுதி மூலியமாகவும் சிட்டி உள்ளிருந்து வெளியேற்ற பணியில் வந்து முற்றிலுமாக மாநகராட்சி சார்பாக ஈடுபட்டு வருகிறோம். சென்னை திருவான்மியூரில் சீற்றத்துடன் காணப்படும் கடல். கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல தடை விதிப்பு. பூந்தமல்லி, செம்பரம்பாக்கம், திருமழிசை, குன்றத்தூர் பகுதிகளில் மழை. போரூர் மேம்பாலத்தை சுற்றியுள்ள பகுதியில் ஆறு போல ஓடும் வெள்ளம். பெருங்களத்தூர் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல். தாம்பரம் நோக்கி செல்லும் சாலையில் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. சென்னை தியாகராய நகர் வடக்கு உஸ்மான் சாலை, பசுல்லா சாலைகளில் தேங்கிய தண்ணீர். சிரமத்துடன் பயணம் மேற்கொள்ளும் வாகன ஓட்டிகள். திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அருகே குடியிருப்புகளில் புகுந்த மழைநீர். குளம் போல தண்ணீர் தேங்கி இருப்பதால் மக்கள் அவதி. திருவாரூர் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தொடக்கம். நாகையில் நாளை தொடங்கும் என அறிவிப்பு. மோசமான வானிலையால் சென்னை அந்தமான் இடையே 6 விமானங்கள் ரத்து. 3 விமானங்கள் சென்னையில் இருந்து 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றன. சிதம்பரம் அருகே தொடர் மழையால் 5000 ஏக்கர் நெற்பயிர்கள் வெள்ள நீரில் மூழ்கின. பயிர்கள் அழுகி வருவதால் விவசாயிகள் கவலை. தமிழ்நாடு அரசின் டெல்லி பிரதிநிதி AKS விஜயனின் தஞ்சாவூர் வீட்டில் 300 சவரன் நகைகள் கொள்ளை. வெள்ளி பொருட்களையும் திருடிச் சென்றவர்கள் குறித்து விசாரணை. திருப்பரங்குன்றம் மலையில் தர்கா அருகே உள்ள தூணில் நாளை மறுநாள் கார்த்திகை தீபம் ஏற்ற அனுமதி. உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் உத்தரவு. எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் இல்லை என்பதால் அவருக்கு பதிலளிக்க அவசியம் இல்லை. தன்னை பற்றி EPS விமர்சித்திருந்த நிலையில் கோவையில் தாவேக்க நிர்வாகி செங்கோட்டையன் பேட்டி. பெரிய தலைவர் அல்ல, நான் அவருக்கு பதில் சொல்ல சட்டமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கியது அமமுக. போட்டியிட விரும்புவோர் வரும் 10ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை மனு தாக்கல் செய்யலாம் என TTV தினகரன் அறிவிப்பு. நாடாளுமன்றத்தில் நாடகம் வேண்டாம் என எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். எதிர்மறையான எண்ணங்கள் அளவோடு இருக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள். SIR உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளி. முதல் நாளிலேயே மக்களவை நாள் முழுவதும் முடங்கியது. SIRக்காக தீவிரமாக பணியாற்றும் BLO. செஞ்சிக்கோட்டையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் பணி குறித்த வீடியோவை வெளியிட்ட தேர்தல் ஆணையம். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலரை சரமாரியாக தாக்கிய பெண். வீட்டுக்கு வந்து SIR படிவம் கொடுக்காததால் ஆத்திரம். தி ஃபேமிலி மேன் சீரிஸ் இயக்குனர் ராஜ் நிடிமோருவை 2வது திருமணம் செய்து கொண்டார் நடிகை சமந்தா. கோவை ஈஷா மையத்தில் நடைபெற்ற திருமண விழா. மரண தண்டனை பெற்ற வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மேலும் 5 ஆண்டுகள் சிறை. 6 வீட்டுமனை பிரிவுகளை சொந்தமாக்கிய ஊழல் வழக்கில் அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவு.